Welcome to Annam's Health Recipes. Hi friends, இன்னைக்கு Flax Seedல இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பாப்போம். Flax Seed வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து தமிழ்ல ஆளி விதை அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை வந்து இது குறைக்க கூடியது. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை ரெகுலரா எடுத்துக்கிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் குறையும்னு சொல்றாங்க. இப்போ இதை வந்து வச்சு இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் உளுத்தம் பருப்பு 1/2 கப், இந்த ஆளி விதை அதாவது ஃபிளாக்ஸ் சீடு 1/4 கப், கருவேப்பிலை 1 கப் அளவு இதில் எடுத்திருக்கேன். அது நீங்க தேவை அவங்கவுங்க விருப்பம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இது மிளகா, சிவப்பு மிளகா ஒரு 12, பூண்டு ஒரு 12 பல்லு சின்னதா தட்டி வச்சிருக்கேன் தோலோட. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், அது நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், அதனால தட்டி வச்சிருக்கேன். நீங்க தூள் பெருங்காயம் எடுத்தா 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. இது வந்து கல்லுப்பு தேவையான அளவு. அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபிளாக்ஸ் சீட் பொடியை வெறும் வாணலியில வறுத்துக்கணும். இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த ஃபிளாக்ஸ் சீட் பொடியை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க தனியாக வறுத்து கூட பவுடர் பண்ணி டெய்லி காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். அது போர் அடிக்கும் சிலருக்கு. அதனால நம்ம டெய்லி இட்லி பொடி சாப்பிடுவோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற பொருட்களை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஃபிளாக்ஸ் சீடும் நமக்கு உடம்புல சேர்ந்துடும். இப்போ அதனால நான் வந்து இதை இட்லி பொடியில் சேர்த்து செய்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. அதாவது கலர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைட் ப்ரௌனாக இருந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது படபடன்னு வெடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ போதும், அப்புறம் எல்லாம் வெளியில கொட்டிடும். இதை வந்து அப்படியே ஒரு தட்டில் கொட்டிக்கணும். இப்ப கொஞ்சமா நல்லெண்ணெய் கொஞ்சம் போதும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயம், இதை வந்து அப்படியே நல்லா பொரியிற அளவுக்கு அந்த எண்ணெயில. பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில பொரிஞ்சாதான் நல்ல வாசமா இருக்கும். இப்ப இது பொரிஞ்சிருச்சு. இதையும் இதோட எடுத்து போட்டுக்கலாம். அதே எண்ணெயில இந்த மிளகாயை வந்து ரொம்ப வறுத்தோம்னா பொடி கருப்பாயிடும். கொஞ்சம் வறுத்தா போதும். பொடி வந்து கருப்பு கலர் ஆயிடும். இப்ப இதையும் வறுத்தாச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இல்லை, சும்மா ட்ராப் அளவு விட்டுக்கிட்டா போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இப்போ இந்த தட்டி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் போட்டுக்கணும். இது வந்து அந்த பூண்டோட ஈரம்லாம் இல்லாதபடிக்கு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் இந்த பூண்டை நல்லா தட்டிக்கணும், இல்லாட்டி வதக்கரைச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும்.
நல்ல ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்க. ஏன்னா இந்த பூண்டில் ஈரம் இருந்ததுன்னா பொடி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்குவோம், கெட்டு போயிடும். இப்போ இதையும் வறுத்தாச்சு. இந்த பூண்டை வந்து தோலோடு போட்டோம்னா பொடி வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ உளுத்தம் பருப்பு வறுக்கணும். அதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ உளுத்தம் பருப்பு போட்டு அதை நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். அப்புறம் ரொம்ப விட்டால் கருகிடும், அப்புறம் பொடி டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ கருவேப்பிலையை கடைசியாக நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் காய வச்சு வச்சுக்கணும், ஈரம் இல்லாமல். இதை அப்படியே வறுத்துட்டு கடைசியாக இந்த உப்பையும் போட்டுக்கணும். ஏன்னா உப்பில் ஈரம் இருந்ததுன்னா பொடி வந்து கெட்டு போயிடும். கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலையில் தண்ணி இருந்ததுன்னா நம்ம வறுக்கரிச்ச படபடன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கணும். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, இந்த உளுத்தம் பருப்பு, மிளகாய் இதெல்லாம் அப்படியே ஆறுற வரைக்கும் தட்டில் ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சிடணும். இந்த கருவேப்பிலையும் அப்படியே இந்த இதிலே வச்சிடணும். நல்லா வறுத்தாச்சு. அப்புறம் மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ வந்து முதல்ல மிக்சியில் கருவேப்பிலை, மிளகா, பெருங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டுருணும். கடைசியாக இந்த உளுத்தம் பருப்பும் ஃப்ளாக்ஸ் சீடையும் போட்டுக்கணும். ஏன்னா அப்புறம் சரியாக அரைப்படாது மிளகாயெல்லாம். இப்போ பூண்டு, இந்த பெருங்காயம், அப்புறம் மிளகா இதை வந்து அரைச்சிக்கிட்டு அப்புறமாகி நம்ம அந்த உளுத்தம்பருப்பையும் இதையும் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ மிளகா இதெல்லாம் அரைச்சிட்டோம். இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ரெண்டையும் போட்டுக்கணும். போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அரைச்சிட்டோம். உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, இல்லை கொரன்னு வேணும்னா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஃப்ளாக்ஸ் சீடு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இட்லி, தோசை அது கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொடி தோசை கூட இதை வச்சு செஞ்சுக்கலாம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.